ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்குள்ளே உள்ள ராஜாவோட அரண்மனையை சுற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரண்மனையை சுற்றி உள்ள பகுதிகளை பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கோட்டைக்குள்ள தெருவில் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லா தெருவுமே சின்ன சின்ன தெருவாக தாங்க இருக்குது. இந்த ஜெய்சல்மேரில் உள்ள மக்கள் ஃபுல்லாமே டூரிசத்தை நம்பி தாங்க இருக்காங்க. எல்லா வீட்லேயும் நீங்கள் பாருங்க, எல்லா வீட்லேயும் அவங்க சின்ன சின்ன கடை வச்சு அதில் வந்து ராஜஸ்தானோட பாரம்பரிய பொருட்களை இல்லை பழங்கால பொருட்கள்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள வந்து வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே கேட்டதுக்கு வந்து பழங்காலத்து ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக பார்க்கலாம். இதுதான் இப்போ ஜெயின் டெம்பிள். இதான் இப்போ உள்ள போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உள்ள எப்படி இருக்கு என்னன்னு போய் உள்ள போய் பார்ப்போம். உள்ள வந்து என்ட்ரி ஃபீஸ் உண்டு. என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து 250. இந்தியன்ஸ்க்கு வந்து கிடையாது. இந்தியன்ஸ்க்கு வந்து மொபைலுக்கு மட்டும்தான் காசு. இதாங்க ஜெயின் டெம்பிள். இதான் ஜெயின். ஆர்த்தி வச்சிருக்காங்க, ஆர்த்தி எடுத்துக்கிறோம். இங்க நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன சிலைன்னு தெரியல, ஆனா எல்லா சிலையும் பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கு. பேக் சைடு ஜெயின் டெம்பிளோட பேக் சைடு நான் நிறைய கோயிலில் பார்த்துருக்கேங்க. ஒரு சில கோயிலில் வந்து மொபைல் ஃபோனை அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோயிலில் எப்படின்னா ஒரு 50 ரூபா கொடுத்து டோக்கன் எடுத்துட்டா போதும், மொபைல் ஃபோனை உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் இருக்குன்னு பார்ப்போம். மேலே மாடி போகுது, மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கேயும் ஒரு ஜெயின். ஜாதி பேர்லாம் கேட்காங்க, நீங்க என்ன ஜாதி அப்படிலாம் கேட்குறாங்க. இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்க ஐயர்கிட்ட வந்து சும்மா பேசிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ஜாதி என்னெல்லாம் கேட்டாங்க. ஆனால் என்ன, நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தாங்க. இன்னும் அவங்க ஜாதிங்க ஒரு கல்ச்சரை விட்டு வெளியில் வரல. அந்த டெம்பிள் அவ்வளோதான் போ. இப்போ வெளில போகலாம் நம்ம. ஜெயின் டெம்பிளுக்கு பக்கத்தில் உள்ள டெம்பிள் இன்னொன்று இருக்குது, அதுவும் ஜெயின் டெம்பிள் தான். ஆனால் இந்த டெம்பிளுக்குள்ளே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி பாட்டில் வந்து அலௌடு கிடையாதான். தண்ணி எதுக்கு எடுத்து போகக்கூடாதுன்னு எனக்கும் தெரியலை. Parce que les touristes, quand ils viennent, ils vont savoir qu'est-ce qu'il y a le Kama Sutra. சரி, நம்ம இப்போ கோயிலை சுற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நான் பார்த்த ஜெயின் டெம்பிள்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற ஜெயின் டெம்பிள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டுனா, கோயிலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கடுத்து பேசவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜெயின் டெம்பிளுக்குள்ளே போவதுக்குன்னு தனி ட்ரெஸ் கல்ச்சர் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டால் தான் உள்ளே விடுவாங்க. அவ்வளோதாங்க, கோயில் சுற்றி பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வெளில போகலாம். நம்ம வெளில வச்சு இந்த பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வேறு எங்கேயாச்சும் போகலாம். வேறு எங்கேன்னு பிளான் பண்ணல, இதுக்கடுத்து பிளான் பண்ணிக்கலாம் எங்கே போகலான்னு. கோட்டைக்குள்ளே நிறைய மார்க்கெட் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற எல்லாமே ஹேண்ட்மேடு பெயிண்ட்டு, செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாமே.
இவங்க தான் ஓனரு. இந்த பெயிண்டிங் ஃபுல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஃபோட்டோலாம் செமையா இருக்குங்க. एक टी शर्ट कितने का? कोई भी 800 की। 800 का। सब इसका हैंड क्राफ्ट है। हाँ, सब हैंड पेंटेड है हाँ। अकॉर्डिंग टू वर्क ऐसे ओके। जैसा काम है मिनिमम 600 का है। செம்மையா இருக்குல்ல அது. सब आप ही किया? नहीं मेरे हस्बैंड मैं भी करती हूँ वो भी करती हूँ। ஓகே. பெயிண்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. என்னடா டிஷர்ட்டில் பெயிண்டிங் பண்ணுறாங்களே, துவைச்சா பெயிண்டிங் போயிருமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து எத்தனை தடவை துவைச்சாலும் அது போகவே போகாதுன்னு சொன்னாங்க. ஃபோர்ட்டெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபோர்ட்லேருந்து போய் வெளில போயிட்டுருக்கோம். அடுத்து எங்கே போகலான்னு பார்க்கணும். இன்னும் எதுவுமே பிளான் பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு. சும்மா அப்படியே வெளியே போயிட்டு அதுக்கடுத்து பைக்கு ஹையர் பண்ணணும். பைக்கு ஹையர் பண்ணிட்டு அதுக்கடுத்து பைக்லேருந்து எங்கேயாச்சும் போகலாமான்னு பார்ப்போம். கோட்டையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்த பிறகு என்னடா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் கேட்டுகிட்டு இருக்குது. அது என்ன மியூசிக்னு போய் பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்தானோட பாரம்பரிய இசைக்கருவியில் இது ஒன்று. இது பேர் வந்து சராங்கி. இதோட இசையை தாங்க இப்போ நம்ம கேட்க போகிறோம். நல்லா ப்ளே பண்ணார். நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு அந்த மியூசிக்கு. இதாச்சு நம்ம இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பாங் ஷாப் இருக்குது. கவர்மெண்ட்டோட இது, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு. சரி வாங்க பாங் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐயா பாங். இப்போ நம்ம வந்து பாங் டேஸ்ட் பண்ணல. எதுக்குன்னா இப்போ நான் அவங்ககிட்ட பாங்கை பற்றி கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க 3 டைப் ஆஃப் பாங் பண்ணி கொடுப்பாங்களாம். ஒன்று வந்து மீடியமு, அதுக்கடுத்து ஸ்ட்ராங்கு, இன்னொன்று வந்து நார்மலு. இப்போ நம்ம நார்மல் வாங்கி குடித்தோம்னா அதுக்கே 2-3 மணி நேரம் ஹேங் ஓவராக இருக்குமா. அதுவே மீடியம் குடித்தோம்னா அது ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட இருக்குமா. ஸ்ட்ராங்கெலாம் பாங் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக எந்திக்கவே முடியாதான். அதனால் வேண்டான்னு விட்டோம். நம்மளும் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதாங்க வேண்டான்னு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போய் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்ற வேண்டியதாங்க.